Good morning to all students. Today 7th standard, second unit supplementary, man overboard. Man overboard. மேன் ஒரு மனுஷன், ஓவர் போர்டுன்னா ஒரு கப்பல் தளம். சரியா? அப்போ என்ன தளம்னா கப்பல் தளம். ஸோ கப்பல் தளத்தில் ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யார் அந்த மனுஷன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வசந்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸ்டோரி சொல்லிடுறேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஷிப் ட்ராவலிங், அதாவது கப்பல் பயணம் செய்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. போகும்பொழுது அங்கே இடையில வந்துட்டு சின்ன வந்து ஒரு ஒரு புயல் வருது, ஸ்டாம் வருது. இந்த ஸ்டாமால் வந்துட்டு என்ன ஆகுது, கடைசியில் அந்த கேப்டன் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பொண்ணோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இதில் வச்சுக்கிறாங்க. இது எழுதினவர் வந்து வசந்தா மூர்த்தி அப்படின்ட்டு ஒருத்தர். ஓகேவா? ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்கு. சரியா? கவனி. ஐ ஸ்டுட் அண்ட் த டெக் ஆஃப் எஸ்எஸ் ராஜுலு. என்னது? நான் வந்து ஒரு தளத்தில் நின்றுட்டு இருந்தேன். அது என்னது? எஸ்எஸ் ராஜுலு அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஷிப்போட நேம். As he slowly moved out of Madras harbor, I waved to my grandparents till I would see them no more. I was thrilled to be on board a ship. It was a new experience for me. ஸோ மெட்ராஸில் இருந்துட்டு அந்த ஹார்பர் வந்து மெட்ராஸ் ஹார்பர்லேருந்து கிளம்புது. என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு அப்படியே கை அசைச்சு பாய் போயிட்டு வரேன் கிராண்ட்ஃபா கிராண்ட்மா அப்படின்னு கை அசைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆர் யூ ட்ராவலிங் அலோன் ஆஸ்க்டு த பர்சன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு மீ. ஸோ உள்ளே போனோடனே அங்கே வந்து பக்கத்தில் ஒரு கேட்டாங்க, நீங்கள் தனியாக வந்து போறியா அப்படின்ட்டு. எஸ் அங்கிள், ஐ ஆம் கோயிங் பேக் டு மை பேரண்ட்ஸ் இன் சிங்கப்பூர். எஸ், நான் தனியாக தான் போகிறேன், என்னோட பேரண்ட்ஸை சிங்கப்பூரில் பார்க்க நான் போகிறேன். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ட்டு கேட்டாங்க. வசந்தா, ஐ ரிப்ளைடு. வசந்தா அப்படின்ட்டு வந்து நான் சொன்னேன். ஐ ஸ்பெண்ட் த டே எக்ஸ்ப்ளோரிங் த ஷிப். அதாவது அன்னைக்கு ஃபுல்லுமே அந்த ஷிப்பை வந்து நான் இப்போ நோட்டமிட்டேன். அந்த ஷிப் வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி அழகாக இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோரிங்னா ஆய்வு. இட் லுக்டு ஜஸ்ட் லைக் ஏ பிக் ஹவுஸ். தேர் வேர் ஃபர்னிஷ்டு ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல் ரூம், இன்டோர் கேம்ஸ், எ லைப்ரரி, சோ மெனி கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எல்லாமே அந்த ஷிப்பில் இருந்துச்சு. அங்கே பாரு, என்ன தேவை, எல்லா தேவைகளுமே இருந்துச்சு. The next morning, the passengers were seated in the dining hall having breakfast. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் உட்காந்தோம். The loudspeaker spluttered noisily. அப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. The captain voice came loud and clear. Captain voice வந்துச்சு. Friends, we have just received a message that a storm is brewing in the Indian Ocean. என்னது? ஒரு புயல் வரப்போகுது அப்படின்ட்டு இந்திய பெருங்கடல் பக்கமாக ஒரு ரூமர் வந்திருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கீப் காம். ஸோ இன்னும் பயப்படாதீங்க. டு நாட் பேனிக். பயப்படாதீங்க. தோஸ் ஹூ ஆர் இன்க்ளைன்டு சிக்னஸ். யாருக்கெல்லாம் கடற்பிணி, அதாவது கடற்காய்ச்சல், அந்த கடல் போனாவே எனக்கு தேராது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குங்களா, மே ப்ளீஸ் ஸ்டே இன் தேர் கேபின்ஸ். அந்த உங்கள் இடத்துலயே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இருங்க, வெளியில் வந்துட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாரு. There was panic everywhere. An old lady prayed aloud, "Oh God, have mercy on us. Now my only son is waiting for me in Singapore." உடனே வந்துட்டு அங்கே ஒரு அம்மா சொல்லுது, ஐயோ காட், இப்போ தான் வந்து சிங்கப்பூருக்கு எங்கள் சன்னு பார்க்கறதுக்கு நான் போகிறேன், என்ன இப்படி ஒரு சோதனை அப்படிங்கிற. Gentleman consoled her, "Don't worry madam, it's only a warning. We may not be affected at all." உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் சொல்கிறான், டோன்ட் பேனிக், பயப்படாதீங்க, இது வந்து வார்னிங் மட்டும்தான். another lady who was sitting beside me looked very ill. Not rough weather, I am already seasick. A rough sea will be the end of me. நான் ஆல்ரெடி சீசிக்கில் இருக்கிறேன், நீ வந்து இப்படி சொல்கிறிய அப்படின்ட்டு வந்து இன்னொரு லேடி வந்து சொல்லுது. I would not understand why all the elders were so upset. I remembered the severe sea adventures I had read about. ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன் இப்படி பயந்துக்கிறாங்கன்னு. பிகாஸ் நான் இன்னும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. எக்ஸாக்ட்லி ஐ turned to the elderly gentleman sitting next to me. Uncle, won't it be thrilling to face to storm and board a steamer? Have you ever been on a ship during storm?
உடனே நான் கேட்டேன், அங்கிள் நீங்கள் ஏதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதாவது ட்ராவலிங் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ ட்ராவலிங் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? I remember my class teacher, an English woman, telling us in a class one day when I crossed the English Channel on my way in Singapore. There was a big storm near Gibraltar. அந்த இங்கிலீஷ் டீச்சர் சொன்னாங்க, அவங்க ஒரு டைம் போயிட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரால்டர் பக்கம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாம் வந்துச்சு. The ship rocked to and fro. Everything in the cabins rolled up and down. Even the heavy pianos in the pianos also lunk went crossing against the walls. பியானோ கூட அப்படியே மேலே போல அப்படியே போயிட்டு வந்துச்சாம், அப்படியா அந்த அளவுக்கு அப்படி மூவ் ஆச்சாமா. பெரிய அளவுக்கு வந்து புயல் வந்துச்சாமா அந்த அளவுக்கு. This made my imagination run wild. Turning to uncles again, I said, would not it be fun if the storm broke when we have lunch? Then the tables with all the food and them. என்னது பேசிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரிய புயல் வந்துச்சு. டேபிள்ஸில் இருக்கிற ஃபுட்டு கூட அப்படி மேலே அப்படியே பறந்துச்சாமா. And the chairs as the sitting and them would be a merry-go-round. ராட்டனை சுற்றுற மாதிரி சேர் அப்படியே சுற்றிச்சாமா. ஸோ ஸ்டாம் வந்து வந்துச்சு. எவ்ரி ஒன் ரவுண்ட் த டேபிள் ஸ்டார்டட் அட் மீ அண்ட் யா ஹாரர். எல்லாருமே வந்து கத்துனாங்க, ஓ ஆ அப்படின்ட்டு. டைட்டானிக் படம் பார்த்துருக்கிறியா? ஒரு பெரிய பனியில் அடிச்சு உடனே சின்ன ஹோல்ஸ் வந்து தண்ணி எல்லாம் உள்ளே பூந்துடும். ஹீரோயின் ஜாக் அண்ட் ரோஸ், சரியா? ஜாக், ஜான் கேத்தா வின்ஸ்லெட் அப்படின்னு சொல்லுவான் அந்த ஹீரோயின் பேர். படத்தில் வந்துட்டு அவன் பேர் ஜாக், ஹீரோயின் பேர் வந்து ரோஸ். ஸோ அவங்க 2 பேரும் எப்படி தப்பிப்பாங்க? நிறைய பேர் இறந்துருவாங்க. அந்த டைமிங்கில் கூட ஒருத்தர் பியானோ நல்லா வாசிப்பாங்க, அதெல்லாம் கவனி. ஸோ த ship rocked to and fro, rocking, rolling in the music of the wind. Huge waves were dashing against it. Even though the deck was slippery, I was running around. That's when I noticed Uncle leaning over the railings. I ran up to him thinking to was enjoying the experience. Good morning, Uncle. Is it lovely? I asked him. ஸோ எல்லாருமே வந்து சேரெல்லாம் அப்படியே ஓடிச்சாமா, அதுக்கப்புறமேட்டு சொண்டுச்சாமா, எல்லாரும் பயந்துட்டாமா. ஆனால் கப்பல் மேல் தத்தில் வந்து யாரோ ஒரு தின்னுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே நாங்கள் வேகமாக போய், அங்கிள் நீங்கள் என்ன இது எக்ஸ்பீரியன்ஸை ரசிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் ஹி வாஸ்ன்ட் வெல் அட் ஆல். ஹி வாஸ் ரீச்சிங் ஓவர் த ரெயில்ஸ் அண்ட் லுக்ட் ரேதர் ப்ளூ அபவுட் த மவுத். என்ன பண்ணார்? அவர் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் ஹிம். கேன் ஐ பி அன் எனி ஹெல்ப்? ஷல் ஐ கால் த டாக்டர்? நான் ஒரு டாக்டரை கூப்பிட்டுமா வாமிட் பண்ணுறீங்களே அப்படின்னு. He couldn't reply but only help up his hand. என்னது ரிப்ளை என்னது? ஹேண்டை மட்டும் ஆமா அப்படின்னா. As another boat the ratching shook him, he leaned over the railings. At the same time a huge wave lashed the ship. I lurched violently and the man tumbled over the railing into the wild sea. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த பெரிய வைல்டு சீ வந்துட்டு அப்புறம் வந்துச்சு. அது பாருங்க, ஒரு பெரிய ஷிப் வந்து இருக்கு. ஸோ ரூட்டட். தென் ஐ ரேன் லைக் சம்மன் possessed, shouting help help man love overboard save him. உன்னது ஒரு மேன் வந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்திட்டு இருந்ததை நான் பார்த்தேன். I must have made a lot of noise. I heard footsteps hurrying even that early in the morning. என்னது மார்னிங்காக இருந்தாலுமே நான் வேகமாக வந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனேன் அந்த மேனை காப்பாற்றுறதுக்கு. இருந்தாலும் வேகமாக ஒடியாந்தாங்க. Tears streaming down my face and shouting incurrently, I ran full belt into an officer. என்னது நான் ஒரு பெரிய ஆஃபீஸர் பக்கத்தில் வேகமாக ஓடுனேன். What's the matter? Why are you so much noise? He asked in a stern voice. I was surprised to see it was the captain. அவர் தான் கேப்டனு. பட் இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஹெல்ப் ஹெல்ப்ன்ட்டு வேகமாக ஓடுனேன். உடனே அவர் கேட்டார், எதுக்கு இப்படி எரேசல் பண்ணிக்கிட்டு வர? உனக்கு என்ன பிரச்சனை? ஓ சார், ஐ blurted out in relief. A man fell into the sea. Please save him. ஒரு மேன் வந்து மேலேருந்து கடலை விழுந்துட்டாங்க. ஸோ ப்ளீஸ் சேவ் ஹிம் அப்படின்ட்டு சொன்னேன்.
Where? He asked immediately on the alert. There I said, pointing a finger. எங்கன்னு கேட்டு நான் அந்த ஃபிங்கர் வந்து இங்கே அப்படின்னு சொன்னேன். He did not wait for more details but ran at once to a room full of officers. Man overboard, he cried, stop ship, drop anchor, quick. His instructions were immediately obeyed. The captain then raced to the upper deck. I kept trailing behind him, lowered the lifeboats, the crew into the sea towards the help. He said, there is a man overboard. Here again a man quickly obeyed him. என்னது அதுக்கப்புறமேட்டு நங்கூரம் போட்டு கேப்டன் ஆர்டர் பண்ணல ஒரு 2 பேர் வந்துட்டு அவரை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. People started crowding the deck. What's happening? Somebody asked me. உடனே எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. People started crowding the deck. What's happening? Somebody asked me. Word soon went round. Everyone was tense. Only an occasional there he is would be heard. Someone asked, who is he? Another repeat, don't know. So எல்லாரும் கேட்குறாங்க யாரது உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்ட்டு. I don't know, எனக்கு தெரிஞ்சவர் இல்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன். Meanwhile, 2 lifeboats moved towards the man. என்னது 2 பேர் போற போட்ஸ் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு போனாங்க அந்த மேனை காப்பாத்துறதுக்கு. கவனிங்க பாருப்பா, மேன் காப்பாத்துறதுக்கு. I stood close to the captain in his anxiety. He gripped my shoulder tightly and I winced. You are hurting me, sir, I protested. I am sorry, my dear. The sea is very rough today. I hope my man can reach him in time. My ship has never lost the passenger before. He said, crossing himself. He was watching the rescue operation through a pair of binoculars that hung round his neck. என்னது பைனாக்குலரில் வந்துட்டு எப்படி என்னங்கிறத வந்து கேப்டன் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். பிகாஸ் நான் வந்து பக்கத்துலேயே தான் இருந்தேன். என்னாச்சு, காப்பாற்றிட்டீங்களா, அவர் பிடிச்சிட்டிங்களா, அவர் கை பிடிச்சிட்டிங்களா, அவரும் வந்துட்டு கமாண்ட்ரி ஒவ்வொன்றா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். கை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. த போட் வாஸ் டூ ஃபார் ஃபார் மீ. சி வாட் ஹேப்பனிங். ஐ டக்ட் அட் த கேப்டன் ஸ்லீவ். வாட் ஆர் தே டூயிங் சார்? ஹேவ் த ரெஸ்கியூட் த மேன்? ஐ ஆஸ்க்டு ஹிம். என்னது கண்டிப்பாக காப்பாற்று. தே ஹாவ் காட் ஹிம் by the arms and the pulling him towards the boat. He was giving me running commandery and with bad luck a sudden current has swept the man away, dragging 2 of the sailors with him. என்னது அந்த டைமிங்லயே அவரை காப்பாற்றும் பொழுது 2 பேர் மறுபடியும் வந்துட்டு விழுந்துட்டாங்க. He sounded nervous. Just then he noticed the passenger crowding against the railings. Keep away from those railings, he shouted. We don't want another accident. The ship had dropped anchor but was having up and down. The shipல வந்து யாருமே வந்து செத்ததா சரித்திரம் இல்லை, எல்லாமே நல்லா தான் போயிருக்கிறாங்க. ஸோ யூ டோன்ட் வரி, நாங்கள் காப்பாற்றிடுவோம், எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போங்க, மறுபடியும் இன்னொரு ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கு நம்ம சம்மதம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. ஐ borrowed the captain's binoculars. borrowedனா கேப்டன் இருந்து அந்த பைனாகுலர் வந்து இது வாங்கிட்டா. Now I could see the rescue operation clearly. நான் இப்போ ஃபுல்லுமே பார்த்தேன். The crew in the rescue boats threw a strong rope to the 2 sailors in the sea and shouted, catch. என்னது எல்லாரும் வந்து கேட்ச் பண்ணதை நான் பார்த்தேன். Both them were good swimmers and soon had caught hold of that rope. Then with powerful strokes they swam towards uncle. One of them caught hold of him while the other tied the rope round his waist, with the uncle between them and the rope secure. The sailors swam back to the lifeboats. The rescue team in the boats leaned over and halved the 3 men into it. Jiffy, the boats were heading back to the sea. 3 பேரும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு 2 பேர் வந்தாங்க. எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு சேஃப்டியாக கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து விட்டாங்க. Thank God, murdered the captain, making the sign of the cross again. என்னது கேப்டன் வந்துட்டு கிராஸ் அந்த சிலுவையில் வந்துட்டு ஓ கர்த்தரை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி தேங்க் அப்படின்னு சொல்லும் போல அந்த மாதிரி இப்படிக்கிட்டாரு அந்த சிலுவை மாதிரி இப்படி ஆம்வே அப்படிங்கிற மாதிரி. They have managed to save him. He turned to the passenger throwing the railing. Please do not crowd around the man when he is brought up.
ஸோ யாரும் வந்து கும்பல் போடாதீங்க, தள்ளி நில்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேப் வேணும், யார் வந்து காத்து வரட்டும், இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றாரு. He will need immediate medical care. Then he saw the ship doctor standing with a couple of நர்ஸை வந்து கூப்பிட்டு மெடிக்கல், அதாவது அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டாங்க. His stretcher was also being brought close to the railings. ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டாக்டர் இஸ் எவ்ரிதிங் ரெடி ஃபார் த பேஷண்ட், த கேப்டன் ஆஸ்க்டு. கேப்டன் சொல்றாரு, எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? ஏன் கேப்டன் ஆர்டர்ட் த டாக்டர். எஸ் கண்டிப்பா வச்சிருக்கிறேன். The captain moved away to restore order to the ship. I edged close to the doctor and asked, what will you do that him, doctor? Will he be all right? உடனே டாக்டர்கிட்ட கேட்கும்போது, ஸோ நோ ப்ராப்ளம், தி ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை, ஐ திங்க் ஸோ. ஆல் த வாட்டர் வில் ஹாவ் டு பி பம்ப்டு அவுட் ஆஃப் ஹிம். ஹி வில் ஹாவ் டு பி கிவன் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் கெப்ட் வார்ம். என்னது, நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க, அதனால நான் பம்ப்டு அவுட் ஆஃப் ஹிம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி பம்ப் பண்ணி எல்லா தண்ணியும் எடுத்தோம். ஹீ வில் ஹாவ் டு பி கிவன் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் கெப்ட் வார்ம். ஸோ கொஞ்சம் வந்து வார்ம் அப் பண்ணால் சரியாக போயிடும். ஹவு டு யூ பம்ப் த வாட்டர் அவுட் அப்படின்னு கேட்டேன். எப்படி வந்து அவுட்னு கேட்குறேன். வி புட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் மெசேஜ் அன்டில் த பிரிங்ஸ் இட் ஆல் அப், ஹி ரிப்ளைட். டாக்டர்கிட்ட கேட்டேன், எப்படி வந்து தண்ணி எடுப்பீங்க அப்படின்ட்டு. ஸ்டொமக்கில் ரெண்டு கையும் வச்சு அப்படி லைட்டாக அப்படி அழுத்தணும் அப்படின்னா தண்ணி வெளியே வரும். நிறைய படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. As soon as rescue team reached the ship, uncles was placed on the stretcher and rushed to the hospital room. The captain then came to me and said, run along now and play with your friends. I am busy but will send for you when I am through. I might even have a surprise for you. வெரி குட். இப்போ நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமேட்டு வந்து என்னைய மீட் பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சர்ப்ரைஸ் வந்து நான் உனக்கு ஒரு ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸ் என்னை வந்து மீட் பண்ண அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு வசந்தா வந்து போக சொல்றாரு. When he turned away, I quietly sneaked into the hospital room to see what they were doing to the patient. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பேஷண்ட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படி நல்லா இருக்கிறாங்க. 2 nurses were skewering to and the floor with trays full of medicines and syringes. 2 நர்ஸை வந்து என் டைம் வந்துட்டு ஆப்ரேஷன் சொன்னால் பிஸியாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி என்ன அப்படியே வந்துட்டு மெடிசன் ஃபுல்லுமே அந்த ட்ரேவெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருந்தாங்களாமா. ஸோ another was rushing up with uncle's wet cloth. I stopped her and asked if uncle was conscious. Not yet, she replied, but he is better now. He should regain consciousness and a little while. என்னது, அதுக்கப்புறமேட்டு மெதுவாக வந்து எழுந்திருச்சாங்க. The ship was still rolling, so I couldn't play any games. I went to sat in a cozy chair in the lawn and starting reading story book. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆல்சோ வந்து ஷிப் வந்து ரோலிங்லேயே இருந்தனால நான் எதுவும் விளையாடலை, பட் ஆனால் நான் வந்து என்னது ஸ்டோரி வந்து ரீட் பண்ணேன். I was feeling drowsy and must have dozed off. The next thing I knew was somebody saying, wake up child, you are Vasanta, aren't you? The captain wants to see you in his cabin. திடீர்னு வந்து என் சோல்டரில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தொட்டு, நீங்கள் வசந்தாவா, கேப்டன் வந்து உன்னை மீட் பண்ண சொன்னார், வா போகலாம் கேபினுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போனார். I looked up to see the sailor standing before me. It took me a minute to recollect the rescue operation and the captain telling me, I will call up you afterwards. அப்போ தான் தோணுச்சு, ஓ ஏற்கனவே நம்மளை கேப்டன் வந்து அப்புறமேட்டு பார்க்கன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நான் போனேன். I followed the officer eagerly. He left me outside the captain door, saying, go right inside. போயிட்டு go right inside, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போ. I knocked and entered. The captain was standing in the middle of the room. When he saw me, he came forward and literally swept me off my feet. He was still smiling when he put up down. You have plenty to let your friends say. Now close your eyes. அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். க்ளோஸ் பண்ண சொன்னார் ஐயா. செகண்ட் லெட்டர் I heard him say, see what I have got for you. And opening my eyes, I saw a big brown box and a was written. க்ளோஸ் பண்ணி
ஓப்பன் பண்ணி பார்த்தபோது என் முன்னாடி ஒரு பெரிய ப்ரௌன் பாக்ஸ் வந்து இருந்துச்சு. வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கேப்டன் லென்சி லென்ஸ்க்கு உன்னோட பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உனக்கு வந்துட்டு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக இதில் ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாரு. I took the box and eagerly opening it. Oh, what a lovely ship! I exclaimed. Does this really belongs to me? Can I keep it? அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய சிப் வந்து இருந்துச்சு. லேயிங் ஸ்னக்லி அண்ட் வெல்வெட் பேக்கிங்கில் சூப்பராக அழகாக அது மேலே வந்து என்னென்ன எழுதிருந்துச்சு, BISN co-SS ராஜுலு அப்படின்னு எழுதிருந்துச்சு. I placed the box carefully on the table. Then I throw my hands around the captain and hugged and kissed him. உடனே வந்து கேப்டனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணேன், குழந்தை தானே. He patted my cheek and smiled as he saw me lift the box and walk happily out of his room. I proudly showed my present to everyone I met. See what a captain he's given me. Is it lovely? அப்படின்ட்டு நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்துட்டு அழகாக வந்து காட்டினேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே பாருங்கள் கேப்டனே எனக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்ட்டு நான் எல்லாத்துட்டையும் காட்டி ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன் அண்ட் போர்டு த டே. அன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ட்டு வசந்தாமூர்த்தி தான் எழுதிக்கிறாங்க, அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்துட்டு தனியாக இமேஜில் கொடுக்குறேன். செகண்ட் யூனிட்டும் உனக்கு முடிஞ்சது. இதில் என்ன கான்செப்ட்னா, கப்பலில் போகுது, அங்கே சில பேர்த்துக்கு ஆபத்து வருது, அதை ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கேப்டன் வந்துட்டு இவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதை மறக்காத மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் டே அப்படிங்கிறத வசந்தா சொல்லியிருக்கிறா. உனக்கு இன்னும் பிளே, அதாவது ஒரு நாடக ட்ராமா மட்டும்தான் இருக்குது, மற்றபடி மீதி எல்லாமே முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு உனக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க்கு நான் இமேஜில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.